ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து போலிஞ்சர் பேண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அது சம்மந்தமாக ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். அதாவது ஒரு படம் ஒன்று போட்டு இப்போ வந்து இதுக்கு அடுத்து வர்ற கேண்டிலை வச்சு உறுதிப்படுத்திக்கிட்டு என்ட்ரி எடுக்கலாமா? சும்மா தான் கேட்குறேன், உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிருந்தார். ஓகே, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ அவர் எடுத்திருந்தது வந்து பாரத் வயர் ரோப்ஸ் லிமிடெட். அது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருந்துருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து லோயர் பேண்டை தொட்டுக்கிட்டு நிற்கிது. இதுக்கு அடுத்து வர்ற இப்போ கேண்டில் வந்து பச்சையாக இருக்கிற பட்சத்துலையும், அதாவது உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக இருந்தாக்க தென் வி கேன் டேக் அன் என்ட்ரி அண்ட் அவர் ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி திஸ் மிடில் பேண்டு. சரிங்களா? பட் இப்படி சொன்னால் இதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த 3 கேண்டிலுக்கு முன்னாடி பாருங்கள், உள்ளே இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பச்சை, உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டிலும் பச்சை, உள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் மிடில் பேண்டு வரைக்குமாவது போயிருந்துருக்கணும். ஆனால் போகலை. அப்போது இந்த போலிஞ்சர் பேண்டை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் தனியாக வந்து பார்க்கக்கூடாது. யூ காண்ட் யூஸ் இட் இன் ஐசோலேஷன். You have to use some of the indicators. So for example, RSI யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து RSIயை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே RSI பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கீழே கிட்டத்தட்ட 30 நிற்கிது. அட்லீஸ்ட் இது 50க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து அடுத்து வர கேண்டில் வந்து நிச்சயம் பச்சையாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா there is some strength in it. அப்போது வேறு ஏதாவது இண்டிகேட்டர் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் there is another indicator called ADX and DI. ஓகேங்களா? இந்த ADX வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இட் இண்டிகேட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்ட். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, தட் ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரெண்ட். அது வந்து 20க்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் இன் ஓரளவுக்கு ரீசனபிளி ஸ்ட்ராங்கு. அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட 50 அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் இஸ் ரியலி ஸ்ட்ராங். இது வந்து ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் சொல்லும். அது பாசிட்டிவ் ட்ரெண்டா நெகட்டிவ் ட்ரெண்டா, அதாவது டவுன்வேர்டு ட்ரெண்டா அப்வேர்டு ட்ரெண்டான்னு அது சொல்லாது. வெறும் ட்ரெண்டு மட்டும் எப்படி இருக்குன்னு அது சொல்லும். அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 2 லைன் இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு which indicates a negative trend, அதாவது downward trend. I wouldn't call it as a negative trend, it's a downward trend. பச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் upward trend. இப்போது அவர் கேட்ட கேள்விப்படி பிரகாரம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிகப்பு கிட்டத்தட்ட மேலே நிற்கிது, 35 நிற்கிது. ஸோ there is every possibility தட் இதுக்கப்புறம் வர்ற கேண்டில்ஸ் வந்து 2-3 கேண்டில்ஸ் நிச்சயமாக ரெட்டாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தான் உண்டு. அப்போது பச்சை எப்போ வரும்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை லைனை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகி அப்படியே நீங்கள் வந்து அந்த 20 தாண்டும் பொழுது 20 பக்கத்தில் வரும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது இப்படி மேல் நோக்கி பச்சை வந்து மேல் நோக்கி ஸ்லோப்பாக இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி பச்சை வரும். அதுக்கு அடுத்து வர்றதும் பச்சையாக தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி செகண்ட் டார்கெட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு உதாரணமாக இங்கே வேறு ஏதாவது பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேண்டில், இந்த பச்சை சிகப்பு which is a negative DI, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் அ டவுன்வேர்டு மூவ்மெண்ட், தட் இஸ் இட் இஸ் கோயிங் டவுன். இப்போ இந்த பச்சை பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அப். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த பச்சைக்கு அடுத்து வர்ற கேண்டிலில் என்ட்ரி எடுத்தாலோ இல்லை இந்த கேண்டில்லையே என்ட்ரி எடுத்தாலோ அது குறைந்தபட்சம் மிடில் பேண்டுக்கு போகுமா, அதுக்கும் மேலேயும் போகுமா அப்படிங்கிறத இந்த டிஐஐ வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூ கேன் லுக் இன் டு இட். Hope this is useful to you. Thank you.